ஷக்ராஜ் விலாசி है விலாசி அப்படின்னா லக்ஸூரியஸ் ஓகேவா ரொம்ப அந்த பணக்காரன் இதில் ஷக்ராஜ் फिर भी वह वीरता पर भरोसा करता है பணக்காரனா இருந்தாலும் வீரத்து மேலே வந்து அவனுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாக பரோசா அப்படின்னா நம்பிக்கை வீரத்தா பர் பரோசா करता है வீரத்துக்கு மேலே வந்து ரொம்ப அவருக்கு ஜாஸ்தியான நம்பிக்கை இருக்குது वह भाग्य पर भरोसा नहीं करता அதாவது இந்த நமக்கு அதாவது தலையெழுத்துன்னு சொல்லுவோம்ல அதை பற்றி பெருசாக அவருக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த வீரத்தை பற்றி அவருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க शक्राज के पूर्वज समुद्रगुप्त से हार गए थे இங்கே பாருங்கள் ஷக்ராஜ் கே பூர்வஜ் அதாவது ஷக்ராஜனுடைய ஆன்செஸ்டர்ஸ் அவருடைய முன்னோர்கள் வந்து சமுத்திரகுப்த் இருக்காங்க இல்லையா சமுத்திரகுப்த் இப்போ வந்து சமுத்திரகுப்து கூட வந்து ஷக்ராஜனுடைய பூர்வஜ் இவங்களுக்கு முன்னாடி இருந்த அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே சமுத்திரகுப்தோட வந்து தோற்று போயிருக்காங்களாம் शक्राज रामगुप्त को हराकर प्रतिशोध लेता है இப்போ அது பழி வாங்கி ஆகணும் இல்லையா அதனால தான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ராம்குப்து கூட சண்டை போடுறான் யார் ஷக்ராஜ் ஸோ ஷக்ராஜ் ராம்குப்து को हराकर प्रतिशोध लेता है ஸோ அவனை வந்து தோல்வி அடைய வச்சுட்டு இவன் வந்து அந்த பழிவாங்கிற எண்ணத்தை தீர்த்து கொள்கிறான் गुप्त कुल का अपमान करने के लिए रामगुप्त की पत्नी ध्रुवस्वामिनी को मांगता है அது மாத்திரம் இல்லாமல் குப்து குல் அந்த குலத்தையே வந்து அவமானப்படுத்தணும் அப்மான் கர்னே கேலியனா அவமானப்படுத்துறதுக்காகவே ராம்குப்து கி பத்னி ஸோ ராம்குப்தனோட மனைவி ध्रुवस्वामिनिயை கேட்குறான் கோமா ஷக்ராஜ் की भावी पत्नी है கோமா வந்து ஷக்ராஜனுடைய மனைவி वह शक्राज से स्त्री का अपमान न करने का उपदेश देती है அப்போ என்ன சொல்கிறேன்னா இல்லை இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து நீ இந்த மாதிரி கேட்கக்கூடாது அவளோட அந்த தன்மானம் வந்து பாதிக்கப்படும் அவளோட தன்மானத்தை நீ வந்து இந்த மாதிரி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிற உபதேசம் வந்து கொடுக்குறா ஷக்ராஜ் கோமா கே சச்சே பியாருக்கோ டுக்குராத்தா ஹே ஆனால் அவளுடைய கோமா வந்து ஆக்சுவலாக ஷக்ராஜ் வந்து ரொம்ப உண்மையாக விரும்புவாள் ஆனால் ஷக்ராஜ் அந்த அளவுக்கு உண்மையாக இருக்க மாட்டான் அவளோட அந்த சச்சே பியாருக்கோ அவளோட உண்மையான அந்த காதலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான் அது வந்து மறுத்துடுறான் शक्राज चंद्रगुप्त से लड़ने जाता है शक्राज வந்து शक्राज चंद्रगुप्त से लड़ने जाता है तब धूमकेतु उदय होता है तो शक्राज डर जाता है शक्राज என்ன பண்ணுறான்னா அடுத்தது சந்திரகுப்தோட வந்து சண்டையிடுறதுக்காக போகிறான் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து தூமகேது அப்படின்னா ஒரு வால் நட்சத்திரம் வந்து உதயமாகிறத பார்த்துட்டு शक्राज வந்து பயந்து போயிடுறானா ஆகிர் வஹ சந்திரகுப்து द्वारा मारा जाता है கடைசியில் என்ன ஆகுது சந்திரகுப்த் வந்து शक्राज வந்து கடைசியாக சாகடிச்சிருவான் ஸ்திரீ का अपमान करने वाला का नाश होता है ஸோ பெண்ணோட அந்த மானத்தை வந்து அவமானப்படுத்தினா இல்லையா அவன் வந்து நாஷ் ஹோதாஹேன்னா அழிக்கப்படுறான் அப்படின்னு